அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹெல்தி ஹோம் சமையல் இன்னைக்கு ஆலு பராத்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டனால இன்றைக்கி இந்த ரெசிபி அவங்களுக்காக. முதல்ல உருளைக்கிழங்கு, இதை மாதிரி ஒரு 3 உருளைக்கிழங்கு, மொத்தமாக 400 கிராம் இருக்குது. இதை மாதிரி பீஸாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். சின்னதாக இதை மாதிரி கட் பண்ணி போட்டுப்போம், சீக்கிரமாக வெந்துடும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ கொஞ்சம் செய்யும்போது ஈஸியாக இருக்கும். இதை நம்ம எப்போதும் போல் தண்ணியில் போட்டு வேக வைக்க வேணாம், ஆவியில் வேக வச்சுப்போம். நான் இன்றைக்கி ஸ்டீமில் வேக வைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் தண்ணியில் போட்டு வேக வைக்கிற மாதிரி இருந்தால் வெந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து நல்லா ஆற விட்டுறணும். ஒரு மணி நேரம் கழித்து மசித்தோம்னா நம்மளுக்கு குழகுழப்பு அவ்வளோதான் இருக்காது. சூட்டோடு மசித்தோம்னா நல்லா குழகுழன்னு ஆகிடும். ஆலு பராத்தாக்கு வந்து ரொம்ப குழகுழன்னு இருக்கக்கூடாது. அடுத்ததாக ஆலு பராத்தாக்கு மாவு பசஞ்சிடலாம். 2 டம்ளர் மாவு, அப்ராக்சிமேட்டாக ஒரு 250லேருந்து 300 கிராம் இருக்கும். தேவையான அளவு உப்பு, அப்புறம் தண்ணி ஊற்றி பசஞ்சிக்கலாம். அப்புறம் இதில் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், இப்போ 2 டம்ளர் மாவுக்கு நம்ம வந்து 3/4 டம்ளர் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஏன்னா 1 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு அதுலேருந்து கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிவிட்டு ஊற்றி தேவையான அளவு ஊற்றி இதை மாதிரி பசஞ்சிக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா பசஞ்சிப்போம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. மசாலா நம்ம ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த மாவு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ உருளைக்கிழங்கு வெந்துட்டான்னு செக் பண்ணி பார்ப்போம். வெந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வெளில வச்சுருவோம். உருளைக்கிழங்கை தோல் உரிச்சிட்டு இப்போ மசிச்சுப்போம். நம்ம ஸ்பூன் வச்சு கூட கரண்டி வச்சு கூட மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா ஃபைனாக மசிச்சுக்கணும், அதே சமயத்தில் குழகுழனும் இருக்கக்கூடாது. இப்போ மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கோட நம்ம வந்து ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கணும், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பொடியாக கட் பண்ணது, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 2 பிஞ்சு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், அப்புறம் கஸ்தூரி மேத்தி, காரத்துக்கு வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாய் பவுடர், இது வந்து மேங்கோ பவுடர், இல்லைனா நம்ம லெமன் சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன், மஞ்சள் பவுடர் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை. இதை எல்லாத்தையும் நம்ம பேனில் போட்டு நல்லா வதக்கிட்டு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கோட சேர்த்துப்போம். இதை இப்போ எண்ணெய் சூடானோ இதில் ஓமம், பெருஞ்சீரகம், ஜீரகம் இதெல்லாம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துப்போம். நம்ம இதெல்லாம் பச்சையாக சேர்க்குறனா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வதக்கி சேர்க்குறேன். வெறும் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம் மட்டுமே வெறும் உருளைக்கிழங்கு மசித்த உருளைக்கிழங்கோட சேர்த்து வெறுமையாகவே தட்டலாம். இது நல்லா ஃப்ளேவராக இருக்கும், அதனால நான் வதக்குறேன் இன்றைக்கி.
லைட்டாக வெங்காயம் வதங்கினோடனே இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். கரம் மசாலா, மஞ்சள் பவுடர், மாங்காய் பொடி, ஆம்ச்சூர் பவுடர், அப்புறம் காரத்துக்கு மிளகாய் பவுடர் சேர்த்து ஒரு பிரட்டிப்போம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதோட உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இதோட கஸ்தூரி மேத்தி, இதோட கொரியண்டர் பச்சை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். உருளைக்கிழங்கு மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள். குழகுழப்பு இல்லை, பொல பொலன்னு இருக்குது. இதை மாதிரி பொல பொலன்னு இருந்தால் தான் நம்மளுக்கு மாவு உள்ளே வச்சு தட்டும் போது வெளியில் வராது. இல்லைனா கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து தட்டும் போது வெளியில் வந்துடும் மாவுலேருந்து. அதனால தான் நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து ஸ்டீமில் வேக வைக்கணும். முதல்ல இதை உருட்டி வச்சுக்கலாம். நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் உருட்டிப்போம். இப்போ உள்ளே வைக்கிற மசாலா வந்து 6 உருண்டையாகவும் அதே மாதிரி மாவையும் 6 உருண்டையாகவும் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு உருண்டை எடுத்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம். இதை மாதிரி ஒரு கிண்ணம் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு இது உள்ள மசாலா வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிப்போம். இப்போ மசாலா உள்ள ஸ்டஃப் பண்ணியாச்சு. முதல்ல லைட்டாக கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுப்போம். அப்புறமா தட்ட ஆரம்பிக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா வந்து ஈவனாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகும். உள்ளங்கை கூட வச்சு இப்படி தட்டிக்கலாம், ப்ரெஸ் பண்ணிக்கலாம் விரல் இல்லைன்னா. இப்போ ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மாவு போட்டு போகிற 2 சைடும். இப்போ ரோலிங் பின் வச்சு ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தட்டிப்போம். எல்லா இடமும் ஈவனாக வர மாதிரி மெல்லிசாக தட்டிப்போம். இந்த அளவு மொத்தம் இருக்கணும். மேலே உள்ள டஸ்ட்டெல்லாம் இப்படி தட்டி எடுத்துடலாம். இப்போ தோசைக்கல்ல போட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துப்போம். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துட்டு நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம்.
இப்போ மசாலாவை நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மேலே கொஞ்சம் கேப் விட்டுட்டு இப்போ உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ப்ரெஸ் பண்ணணும். நடுவில் கொஞ்சம் மாவு இருக்கணும், அதே மாதிரி ஓரத்துலேயும் மாவு இருக்கணும். இதை மாதிரி நடுவுலையும் மொத்தமாக இருக்கணும் மாவு, அது மாதிரி ஓரத்துலேயும் இருக்கணும். இதை மாதிரி செஞ்சுட்டு பூரணத்தை உள்ள ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்படியும் க்ளோஸ் பண்ணலாம். சமோசா க்ளோஸ் பண்ணுற மாதிரி இதை மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆலு பராத்தா ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும் உங்களுக்கும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு.